ஏசப்பா நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தற்காலிகமானது அல்ல, அது தலைமுறைக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வருகிறான் என்றால் அவனுக்கு கிடைக்கிற எல்லா ரட்சிப்பாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், இல்லை என்றால் அவனுடைய நன்மைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏதோ அந்த நேரத்துக்கு கொடுக்கிறவர் அல்ல. நமக்கு கொடுக்கப்படுறவர்கள் எல்லாம் எப்படி? அது நமக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படிப்பட்டவைகள்? அவை தலைமுறைக்கு. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. தலைமுறைக்கு கொடுக்கும்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். இயேசு கிட்ட ஒரு மனிதன் வரும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற ரட்சிப்பா இருக்கட்டும், தலைமுறைக்கு ரட்சிப்பு உண்டாகும். உதாரணம் பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அப்படிதானே? அந்த குடும்பத்தில் அவங்க மூலமா என்ன ஆகுது? முழு குடும்பங்களும் அப்படியே ரட்சிப்புக்குள்ள வரும். அதான் தலைமுறை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைமுறையாய் வரும். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் எல்லார் மீதும் உண்டாகும் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதான் உண்மை. ஏதோ இந்த நேரத்தில், இந்த காலத்தில் என்னை என் குடும்பத்துக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என்னை என் குடும்பத்தை கர்த்தர் நடத்தணும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. இது தலைமுறை சந்ததி. சொல்லுங்க இந்த வார்த்தையை. சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறார். சந்ததியாய் தலைமுறையாய் தான் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். 2 குடும்பம் பாருங்க. பிள்ளைகளின் ஆசீர்வாதம் நன்மைக்கு காரணம் பெற்றோர்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிதான் உன் சந்ததி இருக்கும். நீங்கள் எப்படி ஆண்டவரிடத்தில் நடக்கிறீர்களோ அதற்கு ஏற்றபடிதான் உன் சந்ததி இருக்கும். ரெண்டு பேர் சொல்றேன் பாருங்க. 2 குடும்பம். பெற்றோருடைய குறைகளினால், பெற்றோருடைய பாவத்தினால் பிள்ளைகள் வாழ முடியாமல் போனார். பயமா இருக்குல்ல கேட்கறதுக்கு? பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை வாழ முடியாமல் செய்தது. ஒரே நாள்ல குடும்பமே காலி. ஒரே நாள்ல பிள்ளைகளும் தகப்பனும் ஒரே நாள்ல காலி. 2. ஒன்று ஏலியின் குடும்பம், 2வது சவுலின் குடும்பம். சொல்லுங்க. இந்த 2 குடும்பமும் ஒரே நாள்ல அப்பனும் பிள்ளையும் காலி. இன்னும் ஒரே நாள்ல அப்பாவும் பிள்ளையும் செத்து போறோம். ஏன் பாருங்க. பெற்றோர்களின் பாவத்தை தலைமுறைக்கும் விசாரிக்கும் தேவன். பெற்றோர்களின் நன்மையினால் தலைமுறை ஆசீர்வாதமும் கொடுப்பாரு. பெற்றோர்களின் பாவம் தலைமுறை விசாரிக்கிறவருமாயிருக்கிறார்.
ஆமென். ஏலிங்க, சாமுவேலின் புஸ்தகத்தில் படிக்க போறோம். ஏலி பாருங்க, ஏலி ஒரே நாள்ல அவங்க பிள்ளைங்களும் சாவுறாங்க, அப்பாவும் சாவுறாரு. சவுல் ஒரே நாள்ல அப்பாவும் சாவுறாரு, பிள்ளைங்களும் சாவுறாங்க. ஒரே நாள்ல அப்படியே டோட்டலா சாகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன் இப்படி நடக்குது? பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? சவுலோட பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலையே. பெற்றோர்கள், தகப்பனின் பாவம் பிள்ளைகளை வாழ விடவில்லை. பைபிளை கையில் எடுத்துட்டு நம்ம எல்லாரும் பயந்து நடுங்கி நல்லா வாழ்ந்தா தான் உன் பிள்ளைங்க நான் நல்லா இருப்பான் நாளைக்கு தான் பைபிள் சொல்லுகிறது. சவுலோட பிள்ளைங்களை பாவம் செய்யலைங்க. ஆனா ஒரே நாள்ல பிள்ளைங்களை சாவச்சாரு, அப்பாவை சாவச்சாரு கடவுள். ஒரே நாள்ல எல்லாம் டோட்டல் சந்ததிய காலி. பிள்ளைகள் என்ன பாவம் செய்தாங்க? அநியாயமாய் பெற்றோரின் பாவம் பிள்ளைகளை வாழ விடுவதில்லை. திமிரு கொழுப்பெடுத்து பெற்றோர்கள் வாழக்கூடாது. ஏன் இப்படி நடந்தது? 1 சாமுவேல் 31 அதிகாரம் பாருங்க. 1 சாமுவேல் 31 அதிகாரம் 6 வசனம் எடுங்க, நான் சொல்றேன் பாருங்க. 1 சாமுவேல் 31 அதிகாரம் 6 வசனம். சீக்கிரம் எடுத்து படிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஒருமிக்க ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்க. எங்க போய் சொல்றது இது? அப்ப சவுலின் தலைமுறையும் போச்சு, சவுலின் சந்ததியும் போயிடுச்சு. கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் தேவன். என்ன பாருங்க, பெற்றோரின் பாவம் சந்ததி மேல தேவனுடைய கை வருது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, இன்னைக்கு என்னோட வார்த்தையில, நீங்கள் வாழ்கிறது உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்பதற்காக நீங்க நல்லா வாழ்ந்துட்டு போயிடுங்க. என் பிள்ளைங்க நல்லா வாழணும், படிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு நல்லா வாழணுன்றதுக்காக அவங்க தேவைகளை சேர்த்து வைக்கிறேன், இதெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. அதை காட்டிலும் வேறு ஒன்று சொல்லுது பைபிள். சவுலின் பிள்ளைங்க பாவம் செய்தான் எங்க நான் படிக்கல, அப்படின்னா பாவம் ஒன்றும் செய்யல. ஆனால் பிள்ளைகளையும் கூட கர்த்தர் எடுத்து போட்டார். ஒரே நாள்ல அப்பா பிள்ளைங்க எல்லாம் காலி. இதற்கு ஒரே காரணம், தகப்பனின் பாவம் பிள்ளைகளை வாழ விடவில்லை. இதுக்கு நான் வசனம் சொல்றேன் பாருங்க. யாத்திராகம் 20 அதிகாரம், யாத்திராகம் 20 அதிகாரம் 5 வசனம். யாத்திராகம் 34 அதிகாரம் 7 வசனம். இது என்ன சொல்லுகிறது? 2 வசனம். யாத்திராகம் 20 அதிகாரம் 5 வசனம் படிங்க. யாத்திராகம் 34 அதிகாரம் 7 வசனம். எடுத்து டக்கு டக்குன்னு படிக்கணும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பிள்ளைகளின் தகப்பனின் நல்லா பைபிள் நல்லா படிக்கணும். பிரசங்கம் பண்ணும்போது பைபிள் நீங்கள் படிச்சு தான் பிரசங்கம் வரும். நீங்கள் தத்தனா நானும் தத்ததா ஆயிடுவேன். பெற்றோரின் பாவத்தை பிள்ளைகள் இடத்துல என்ன செய்வார் ஆண்டவர்? என்னங்க செய்வாரு? 3ஆம்
மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பார். பைபிள நறுக்கு இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பைபிள்ல தத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே எல்லாம் போயிடும். நம்மலாம் நல்ல பைபிள் படிங்க, நீங்க உங்க குடும்பம் உருப்படும். ஏங்க சவுலின் பிள்ளைகளை சாவடிச்சார் ஆண்டவர்? அப்புறம் சொல்றேன் பாருங்க விஷயம், ஏன் சாவடிச்சார். ஏன் இங்கு தகப்பனையும் பிள்ளைகளும் ஒரே நாள்ல ஏன் கொல்லப்பட்டார்கள்? ஒரே நாள்ல போயிட்டாங்க எல்லாரும். ஏன் என்றால் தகப்பனின் பாவத்தை, அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பேன். அப்போ பிள்ளைங்க கொல்லப்படுறதுக்கு காரணம் யார்? அப்போ என்னங்க இங்க பிள்ளைங்களை சாவடிச்சார் ஆண்டவர், காரணம் யாரு? விசாரிக்கிறவர். பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, ஆஸ்தி இருக்குது எல்லாம் சொல்லி பெற்றோர்கள் துணிகரமா வாழ்ந்து போயிட்டாங்கன்னா இது அப்படியே பிள்ளைங்க மேல வரும். கர்த்தர் விசாரிக்கிறவர், சும்மா கிடையாது. ஆசீர்வாதமும் தலைமுறை தலைமுறைக்கு வரும், கர்த்தர் நியாய தீர்ப்பும் தலைமுறை தலைமுறைக்கு வரும். பாருங்க, சவுலும் அவன் 3 குமாரர்களும் ஒரே நாள்ல மரித்தார். ஒரே நாள்ல மரிக்கிறான். ஸ்தோத்திரம். அதே போலத்தான் ஏலியும் அவங்க பிள்ளைங்களும் ஒரே நாள்ல சாகுறாங்க. பெற்றோர் மூலமாய் பிள்ளைகள் வாழ முடியாமல் போனார்கள், 2 குடும்பம். பெற்றோர் மூலமாய் பிள்ளைகள் பாதுகாப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், 2 குடும்பம். ஒன்று நோவாவின் குடும்பம், இரண்டாவது யோபுவின் குடும்பம். இதெல்லாம் மைண்ட்ல வைக்கணும் நான் சொல்றது. பெற்றோரினால் பிள்ளைகள் அழிக்கப்பட்ட 2 குடும்பம் யாராரு? ஏலி குடும்பம், சவுலின் குடும்பம். ஒரே நாள் அழிஞ்சே போயிட்டாங்க. பெற்றோர் மூலமாய் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற்ற குடும்பம் 2 குடும்பம் யாராரு? நோவா, அப்புறம் நோவா. முழு தேசமே அழிஞ்சு போச்சு, ஆனா நோவா ஒரு ஆள்னால அவன் பிள்ளைங்களெல்லாம் கடவுள் காப்பாத்திட்டாரு. பார்த்தீங்களா? யோபு ஒரு மனிதன் மூலமாய் அவன் பிள்ளைகளும் சந்ததிகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். பாருங்க, தலைமுறை தலைமுறை விசாரிக்கும் தேவன் என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதமும் தலைமுறை தலைமுறைக்கு வரும். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம் உண்டாகும். அதாங்க இயேசு, அதான் கிறிஸ்தவம், அதான் பைபிள். 2026 மொத்தம் எனக்கு கடவுள் ஆசீர்வதிப்பார். இல்ல 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 இல்ல. இந்த மாசம் மொத்தம் எனக்கு ஆசீர்வதிப்பார். இல்ல 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 இல்ல. என் பிள்ளைங்க நானும் நல்லா இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுள் அப்படி நினைக்கிறது இல்ல. உன் தலைமுறைகளை பார்க்கிறார், உன் சந்ததியை பார்க்கிறார். ஆசீர்வாதம் நம்ம சந்ததியை சந்திக்கும், நியாய தீர்ப்பும் சந்ததியை சந்திக்கும். எப்படி இருக்க போறோம் நம்ம? இப்போ நோவாயை போல இருக்க வேண்டுமா, இல்லை என்றால் சவுலை போல இருக்க வேண்டுமா? ஏன் இந்த சவுலையும் அவன் சந்ததியும் ஒரே நாள்ல கர்த்தர் ஏன் அழித்தார்? அவங்க கிட்ட இருந்த ஒரு 6 விஷயம் நான் சொல்றேன். 5 விஷயமா? ஒரு 6 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. ஏன் அப்பா காரணத்தினால பிள்ளைகள் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? என்ன பாவம், என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள்? ஆனா பாருங்க, தன் சந்ததிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும்
கடவுளிடத்துல ஜெபிச்சு 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 தன் பிள்ளைய காப்பாத்தின ஒரே ஆள் தாவீது தான். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது தாவீது தான். என் பிள்ளைக்கு ஞானம் வேணும், என் பிள்ளை நல்ல அரசாட்சி பண்ணணும், என் பிள்ளை நல்ல நியாயம் தீர்க்கணும், என் பிள்ளை சிங்காசனம் உட்காரணும் என்று சொல்லி சொல்லி ஜெபித்தவன் தாவீது. நீங்க ஜெபம் மாட்டீங்களா பிள்ளைகளுக்காக? இப்படி வச்சுன்னு உட்காந்து இருப்பீங்க, பிள்ளைங்க அப்படியே காப்பாற்றப்படுவாங்க. அப்படியே ஏன் சவுலையும் அவர் பிள்ளைகளும் ஏன் பாதிக்கப்பட்டார்கள்? 6 விஷயம் சொல்றேன் பாருங்க. முதல் காரணம், பெற்றோர்கள் செய்த தவறு. பெற்றோர்கள் செய்கிற தவறு, அந்த தவறுனால்தான் ஏலியும் அவங்க பிள்ளைகளும் சாகுறாங்க. இங்க சவுலும் அவன் பிள்ளைகளும் சாகுறாங்க. அழிக்கப்பட குடும்பமே அழியுது. அப்படியே பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க முடியல, பிள்ளைங்க நல்லா இருக்க முடியல. ஏன் என்றால் முதல் காரணம் கொடுத்த பொறுப்பில் சரியில்லாததுனால்தான் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார். சொல்லுங்க சொல்லுங்க. கொடுத்த பொறுப்பில் உண்மையாய் சரியா இல்லை, அதனாலதான் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். நல்லா மைண்ட் உள்ள ஏத்துங்க. ஏலிக்கு ஊழியம் என்ற பொறுப்பு கொடுத்திருந்தார், சவுலுக்கு ராஜா என்ற பொறுப்பை கொடுத்திருந்தார். 2 பேரும் பொறுப்புல சரியில்லை. அப்பம் பொறுப்பா இல்லாதனால குடும்பம் காலி. ஏலிக்கு கடவுள் ஊழியம் என்ற பொறுப்பு கொடுத்திருந்தார், பிள்ளைங்க என்ற பொறுப்பு கொடுத்திருந்தார். பொறுப்புல பொறுப்பா இல்ல. சவுலுக்கு ராஜா என்ற பொறுப்பு கூட அப்படிதானங்க. சவுல் எங்க குறைச்சார் ஆண்டவர்? ராஜாவாய் பொறுப்பு கொடுத்திருந்தார், ஜனங்களை அவன் கையில கொடுத்தார். ஆனா பொறுப்பு அவன் இல்ல, அதனால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். சவுலுக்கு கடவுள் ராஜாவை உட்கார வச்சாரு. அவன் வேலை என்ன பண்ணோம்? என்ன பாருங்க, என்ன பண்ண ராஜா? சொல்லுங்க. ஒரு ராஜா என்ன பண்ணோம்? ஜனங்களை பார்த்துக்கணும், அரசாட்சி பண்ணணும், ஜனங்களுக்கு நல்லது இதான் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஜனங்கள்லாம் விட்டாரு, தாவீது பின்னாடி சுத்தி இருந்தாரு. யார் பின்னாடி போயிருந்தாரு இவரு? ஜனங்களை விட்டாரு, ராஜா என்ற பொறுப்பை விட்டாரு, தன் டியூட்டியை விட்டாரு, தன் கடமையை விட்டு விட்டார். யாரு பின்னாடி சுத்துறாரு? அவன் எங்க போறான் அவன் எங்க போறான்? பார்த்தார் கடவுள். நீயும் உதவ மாட்டா, உன் பிள்ளைங்களும் உதவ மாட்டாங்க, நீ மொத்தமா போயிடுங்க. ஒரே நாள க்ளோஸ் பண்ணிட்டார். தவறு யாருது? தகப்பனுடையது. சொல்லுங்க. தகப்பனும் தாயும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பில் நீங்க ஒழுங்கா இருந்து வாழ்ந்தாதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். பொறுப்பில்லாம கொடுத்துப்பட்ட பொறுப்புனா என்ன? குடும்பம், கணவன் என்ற பொறுப்பு, தகப்பன் என்ற பொறுப்பு, வீட்டின் தலைவன் என்ற பொறுப்பு. எத்தனை பொறுப்பு பாருங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்படிதானங்க. ஏலி தகப்பன் பொறுப்பு இருந்தும் பிள்ளைகளை அவன் கண்டிக்காமல் இருந்தான் என்று பைபிளில் போட்டு. எல்லா வசனம் சொல்றது டைம் இல்லை, நான் மனசுல வச்சுக்க. ஏலிக்கு என்ன பொறுப்பு கொடுத்தா கடவுள்? தகப்பன் என்ற பொறுப்பு அவனுக்கு இருந்துச்சு. ஆனா என்ன செய்யலாம்? அவன் பிள்ளைகளை பொறுப்பில் சரியில்லை. பொறுப்பில்லாதவர்கள்
புருஷன் பொறுப்பா இருக்க வேண்டும், தகப்பன் பொறுப்பா இருக்க வேண்டும், வீட்டு தலைவன் உன் தலைவன் வேலையில பொறுப்பா இருக்க வேண்டும். நீ பொறுப்பாய், உத்தரவாதமாய், உண்மையாய், உன் கடமையில் சரியாய், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பாய் இருந்தால் நான் நாளைக்கு உன் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். இதுதான் சத்தியம். கொடுக்கிற பொறுப்பில் நாம் உண்மை இல்லை என்றால் நீங்க வாழ்ந்துட்டு போயிடுவீங்க, நாளைக்கு பாதிக்கப்படுது உங்களுடைய பிள்ளைகள். நீ பொறுப்பில்லாமல் வாழறதே ஒரு பாவம் தான் அது. என்ன பாருங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு டியூட்டி, ஒரு சூப்பர்வைசர் ஒரு டியூட்டிக்கு போறீங்க. மாசம் எவ்வளவு சம்பளம்? 20,000 சம்பளம். அந்த இடத்துல இன்னொரு இடத்துல வேலைக்கு வச்சுக்கிறாங்க. காலைல எத்தனை மணிக்கு போனோம் வேலைக்கு? 9 மணிக்கு போனோம். நீ 11 மணிக்கு போற. சாயந்தரம் எத்தனை மணிக்கு வரணும்? 6 மணிக்கு வரணும். நீ 3 மணிக்கு வந்துடுற. அங்கே என்ன பண்ணோம்? வேலை பண்ணோம். தூங்கி நிற்கிற. உனக்கு வேலைக்கு வச்சுவேன், உன்னை வச்சு போனால் தோத்துவானா? உனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறான் பாரு, அவன் உன்னை வைத்து கொள்ளுவானா துரத்துவானா? தலை மேல உன்னை போட்டு துரத்துவான், கழுத்து மேல உன்னை போட்டு உன்னை துரத்துவான். இதான் உண்மை. ஆண்டவர் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துரு. அந்த பொறுப்புல உன்னை நீ சரியில்லைன்னா ஆண்டவர் கம்னு இருப்பாரா? எனக்கு தாங்க எனக்கு குடும்பம் கொடுத்துருக்கிறார், சபை என்ற பொறுப்பை கொடுத்துருக்கிறார். நான் விழிப்பா இந்த பொறுப்பை நான் செய்ய வேண்டும். இல்லை எனக்கு கைத்து மட்டில் உத எனக்கும் உண்டு, எனக்கும் தலைமையில உத கிடைக்கும். சவுல் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மை பொறுப்பா இல்லாததனால் அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டது. ஏலி கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் பொறுப்பில் அவன் இல்லாதனால் அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டது. சந்ததி அப்படியே ஒன்னில்லாம் போது, தலைமுறைகள் ஒன்னில்லாம் போது. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க செய்யற தவறு உன் தலைமுறை பாதிக்கும். பைபிள் விளையாட்டு இல்லை, இயேசு விளையாட்டு இல்லை, ரட்சிப்பு விளையாட்டு இல்லை, கர்த்தர் நமக்காக சிந்தின ரத்தம் விளையாட்டு அல்ல. எப்படி ஆசீர்வாதம் நமக்கு நாம் சுதந்திரிக்கிறோமோ அதே போல நாம் பயபக்தியாய் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். பொறுப்பே இல்லாம சுத்துறது, புள்ள குட்டி இருக்குதுன்னு கூட தெரியாது, எனக்குன்னு ஒரு மனைவி குடும்பம் இருக்குதுன்னு கூட தெரியாது. எப்படி கடவுள் உங்க கூட இருப்பாரு? பொறுப்பில்லாதவங்க கூட கடவுள் எப்படிங்க இருப்பாரு? பொறுப்பில்லாதவன் கூட கர்த்தர் என்னங்க ஆசீர்வாதம் கொடுப்பாரு? இரண்டாவது தவறு, இரண்டாவது காரியம் சொல்றேன் பாருங்க, ஏன் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள்? ரெண்டாவது சவுல். இப்ப சவுலை கொடுத்தா நான் சொல்றேன், நான் டைம் இல்லை, நான் சவுலை பத்தி மட்டும் 4-5 சொல்லிட்டு. ஏன் ஒரே நாள் அவன் சந்ததியெல்லாம் ஒரே நாள்ல கர்த்தரையா எடுத்து போட்டார்? அவ்வளவு கோவங்க கடவுளுக்கு. சவுலை ராஜாவாக யாரு? யாருங்க? கடவுள் தான் ஆக்கினார். அவனை ராஜாவாக்கினாரு, அவனை உயர்த்தினாரு, அவனுக்கு அந்தஸ்து கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு கடவுள். ஆனால் அவனும் பொறுப்பில்லாதவனா இருந்ததுனால அவனும் அழிஞ்சான், பிள்ளைகளும் அழிந்தார். என்ன பாருங்க, கடைசி வரைக்கும் சவுலின் சந்ததிகள் நிம்மதியாவே வாழல. தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல படிச்சோம், பார்க்கிறோம். தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும், பைபிள் படிச்சது இல்லையா? தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் கடைசி வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. சவுலோட குடும்பம் பிள்ளைங்க செத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க பாரு, அவனும் கூட நிம்மதியா வாழல. யார் காரணம்? யாருங்க காலம்? தகப்பன் சவுல் காரணம். கர்த்தர் எல்லாம் பார்ப்பார், கர்த்தர் எல்லாம் பார்ப்பார். இரண்டாவது காரணம் பாருங்க, முதலாவது பொறுப்பில்லாமல் இருந்தான், இரண்டாவது கடவுளுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. இரண்டாவது தவறு. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க.
கடவுளுக்கு பெற்றோர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் பாதிப்பு உங்க பிள்ளைங்க மேல வரும். பி கேர்ஃபுல். இவங்க கடவுளுக்கு கீழ்ப்படி மாட்டாங்களாம், இவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்களாம். ஆனா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பாஸ்டர் ஜெபம் பண்ண. என்ன ஜெபம் பண்றது? நான் என்ன ஜெபம் பண்ணாலும் வராது ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க மேல. என்னால் ஆசீர்வாதம் எப்படி வருது? இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன். கடவுளுடைய பிளெஸிங் எப்படி வருது? சந்ததி, தலைமுறை. இதை மறந்துடக்கூடாது. உங்க மேல ராஜேந்திர மேல ஒரு ஆசீர்வாதம் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் நீதியாய் நியாயமா இருந்த ஆசீர்வாதம் அப்படி பிள்ளை மேல வரும். அப்படித்தான் வரும். தலைமுறை தலைமுறை பாருங்க. நீங்க ஒரு தலைமுறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்காம போயிடுவோம். ஆனா கர்த்தர் தலைமுறை தலைமுறை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் முழு தலைமுறையை கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். நீங்க வாழுற ஒரு வாழ்க்கை என்ன பாருங்களேன், இவ்வளவு பெரிய விஷயங்க. நீங்க எவ்வளவு வருஷம் வாழீங்க? ஒரு 90 வருஷம் 100 வருஷம் வாழறோம். நம்ம வாழுற இந்த ஒரு வாழ்க்கை வச்சு கடவுள் நம்ம தலைமுறையை ஆசீர்வதிக்கிறாருங்க. பா, எவ்வளவு பெரிய கடவுளுங்க அது. நம்ம பார்த்து நம்ம தலைமுறையை கடவுள் அப்படியே ஆசீர்வதிக்கிறார், நல்லா வைக்கிறார். அப்படியே சவுல் இந்த அறிவு இல்லாமல் போனான். பிள்ளைங்களையும் கெடுத்தான், அவனும் கெடுத்தான். அவன் செய்த பாவம் அக்கிரமம் பிள்ளைகளை வாழ விடவில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. இரண்டாவது காரியம் சவுல் எடுத்து. இரண்டாவது காரியம் என்னங்க? கடவுளுக்கு அவன் என் பிள்ளைங்களுக்காவது என்னுடைய பிள்ளைகளுக்காவது நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்க மைண்ட்ல வரட்டும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காகவே நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ்கிறேன். தப்பே கிடையாது. பிள்ளைங்களுக்காக வேர்வை சிந்தி சொத்து சேர்க்கிறல்ல, பிள்ளைங்களுக்காக பணம் சம்பாதிக்கிறல்ல, பிள்ளைங்களுக்காக ராவும் பகலும் ஓடுறல்ல, அதே பகுதியில் பிள்ளைங்களுக்காக கடவுளுக்கு கீழ்ப்படி. இதுவும் ஒரு பகுதி தான். எனக்கு ஒரே கேள்விங்க, இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? மூணு பிள்ளைங்களா சவுலுக்கு? சவுலின் 3 குமாரரும் 6ஆம் வசனத்துல படிச்சோம். 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எத்தனை பிள்ளைங்க? சவுலின் 3 பிள்ளைங்க என்னங்க பண்ணாங்க பாவம் அவங்க. அதுல வேற ஒரு புள்ள வந்து தாவீதுக்கு ரொம்ப க்ளோஸுங்க. அவன் பேர் என்ன? யோனத்தான். 2ஆம் வசனத்துல படிங்க. சவுலின் குமாரனாக யோனத்தானும் அபினதாபையும் மல்கிசுவாயும் வெட்டி போட்டார்கள். 3 பேரும் 2ஆம் வசனத்துக்கு பாருங்க. அதுல யோனத்தான் ரொம்ப நல்லவன், தாவீது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனை என்ன ஆயிடுறான்? இந்த பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணிச்சுங்க? பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணாங்க? அபினதாப், யோனத்தான், மல்கிஸ் 3 பேர் சவுலோட 3 பிள்ளைங்க. என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? என்ன பாருங்க, பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் அப்படி நடந்துச்சு? தவறு தகப்பனுடைய தவறு. தப்பு யாருது? பிள்ளைகள் தவறு செய்யல, பிள்ளைங்க பாவம் செய்யல. யாரோட பாவம் இவங்களை எஃபெக்ட் ஆகிச்சு? யாரோடது? அப்பா, தகப்பன் பொறுப்பில்லை, கடவுளுக்கு கீழ்ப்படியில. மூன்றாவது கவனிங்க. ஏன் தகப்பனுடைய பாவம் என்ன? ஒண்ணு பொறுப்பு இல்லாது, ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது என்ன? கடவுளுக்கு கீழ்ப்படியில. மூன்றாவது கவனிங்க, மூன்றாவது தவறு, அப்பாவுடைய தவறு. மூன்றாவது, வாழ்நாளிலே கசப்பு 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 வச்சே செத்தாங்க. என்ன வச்சா?
சத்தமா சொல்லுங்க. கசப்பு, கோபம், வைராக்கியம், பகை, இதை வச்சே செத்தான். பிள்ளைங்களும் செத்தாங்க. இதெல்லாம் தப்புங்க. யார் மேல கசப்பு இருந்துச்சு தாவீதுக்கு, சவுலுக்கு? சொல்லுங்க, யார் மேலங்க? அவன் ஒரு தேவ மனிதன் தாவீது. பாருங்க, நீங்க யார் மேல கோவப்படுறீங்க, யாரை பகைக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஜெபம் பண்றவங்க மேல, கடவுளுக்கு பயந்து இருக்கிறவங்க மேல சும்மா போய் கோவப்பட்டு அவன் மேல பகை காட்டினீங்க, பாதிப்பு உங்களுக்கு தான். நானா கூட இருக்கட்டும், நான் ஒரே வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் வாழும் நாளிலே கசப்போடு நீங்கள் வாழ்ந்து சாவீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் வாழ முடியாது. வருஷ கணக்கா கொஞ்சம் பேர் மேல கசப்பு, வருஷ கணக்கா கொஞ்சம் பேர் கோபம், வருஷ கணக்கா கொஞ்சம் பேர்கிட்ட பேசுறதே கிடையாது. எப்படி உங்க பிள்ளை நல்லா வாழ்ந்துரும்? எப்படி உங்க பிள்ளைங்களை கடவுள் வாழ வச்சிருவாரு? பைபிள் பொய், இயேசு பொய்யா? ஆசீர்வாதம் மாத்திரம் உண்மையா வந்துடணும். அப்போ உன் வாழ்க்கையில கடவுள் உண்மையா இருக்கக்கூடாதா? கர்த்தர் எத்தனை சந்தர்ப்பம் கொடுத்தார் சவுலுக்கு, தாவீதோடு போய் ஒப்புரவாவு என்று. ஆனால் சவுல் கடினம் உள்ளவனா இருந்தான். அவன் கசப்பு கசப்பு, எப்ப பார்த்தாலும் அவனை கொல்லணும், எப்ப பார்த்தாலும் அவனை சொம்பு தூக்கி அடிக்கிறது, ஈட்டியை தூக்கி அடிக்கிறது. அவன் வாழக்கூடாது, இங்க வந்தான அவன், அவனை கொல்லணும், இங்க வந்தான அவன், அவனையே நோட் பண்ணி நிற்கிறான். இதாடா அவன் வாழ்க்கை. உன் பொறுப்பு இதுவா? இது உன்னை எதுக்கு கடவுள் அழைச்சாரு? உன் வேலை என்ன? உன் பொறுப்பு என்ன? எதைய விட்டு எதுக்கு சுத்தி நிக்கிற நீ? கடவுளுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்காங்க. முழு இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா வச்சார் கடவுள். அவனை ஜனங்களை அவங்ககிட்ட கொடுத்தாரு. இவன் கசப்பு வச்சுன்னு விரோதம் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கிறான். கடவுள் எந்த அளவு கோபம் இருக்கும் பாருங்க. அந்த 3 பிள்ளைகளும் கூட ஒரே நாள் சாவடிச்சிட்டார் ஆண்டவர். உங்க பிள்ளைங்களை வாழ வைப்பது உங்க கையில் தான் இருக்குது. உங்க பிள்ளைகள் நல்லா வாழ வேண்டும் என்றால் பெற்றோர்கள் உங்க கையில் இருக்கிறது. சும்மா பகை, கசப்பு, சண்டை இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா நீங்களும் சொந்தமா வாழ முடியாது, உங்க பிள்ளைங்களும் நல்லா வாழ முடியாது. தாழ்த்துறவளை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்க. நீ தாழ்த்துவாய் என்றால் உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். நீ மனத்தாழ்மையாய் வாழ்ந்தாய், உன் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையாக்குவார். நாம் செய்யற தவறுகள், என் பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சிட்டா போதும், என் பிள்ளைங்க நல்லா கல்யாணம் பண்ணி வச்சிட்டா போதும், என் பிள்ளைங்க நல்லா சொத்து சேர்த்து வச்சிட்டா போதும், எல்லாம் பொய். சொத்து எத்தனை பேரை வாழ வைக்கல, படிப்பு எத்தனை பேரை வாழ வைக்கல, பணம் எத்தனை பேரை வாழ வைக்கல. கர்த்தருடைய இரக்கம் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய தயவு எனக்கும் என் பிள்ளைகளுக்கு வேண்டும். இதுதான் உங்க பிள்ளைகளை நீதியாய் உயர்வாய் வாழ வைக்கும் இந்த உலகத்தில். தப்பு, மிஸ்டேக் நிறைய நடக்குதுங்க. பாஸ்டர் குடும்பத்தோட மிஸ்டேக் நடக்குது, ஊழியக்கார் குடும்பத்தோட மிஸ்டேக் நடக்குது. நான் அவைகள் பேச வரவில்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், பெற்றோர்கள் நீதியாய் வாழ வேண்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அடிக்கி ஒடுக்கி உங்களை சரிப்படுத்தி தாழ்த்தி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து உன் பிள்ளைகளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற, அதே கஷ்டத்தில் ஏசப்பா கிட்ட வந்து கஷ்டப்பட்டு ஒடுக்கி தாழ்த்தி நீ வாழ்வாய் என்றால் உங்களோட பிள்ளைகள் ராஜா. இதான் தாவீது செய்தான். தாவீது படிக்கும்போது அவன் செய்யாத பாவத்திற்கெல்லாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். தான் செய்யாத பாவத்துக்கெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன். எப்படிங்க அவன் புள்ளைய கையை விட்டுருவார் கடவுள்? என்ன பாருங்க, சாலமோன் தாவீது பையன் தவறுகள் செய்தாலும் கூட கடைசி வரைக்கும் ராஜாவா நிக்க வச்சார் கடவுள். அவன் தப்பு செய்தான், ஆனால் கடைசி வரைக்கும்
ராஜாவா இருந்தான், மரித்தான். ஏன்? அப்பாவின் மூலமாய் கடவுள் அவனை காப்பாற்றினார். இங்கு தகப்பனின் மூலமாய் புள்ளையே ராஜாவா உட்கார வைக்கிறாரு, இங்க அப்பாவின் மூலமாய் புள்ளங்க கெட்டு போறாங்க. பணம் ஓடுறாங்க, சம்பாதிக்கணும் ஓடுறாங்க, சொத்து ஆஸ்தி எல்லாம் ஓடுறான் 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 ஓடுறான். கடைசியில் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்க மாட்டேங்குது. ஓடி என்ன பிரயோஜனம்? 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணியா? சர்ச்சுக்கு வரியா? பைபிள் படிக்கிறியா? இத்தை விட்டு எதுக்கு ஓடுற? என் பிள்ளைங்களுக்காக தான் ஓடுறேன், என் பிள்ளைங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்களுக்கு தான் ராவ பகல், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது சரியில்லை, அது உண்மை கிடையாதுன்னு தான் பைபிள் சொல்லுகிறது. தவறு. எது தவறு? பெற்றோர்கள் கடவுளுக்கு பயந்து குடும்பத்தை தேவ சமூகத்தில் வைப்பதில் தவறு செய்கிறார்கள். அங்குதான் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். கசப்பு. 3வது தவறு என்ன சவுலுது? கசப்பு, கோபம். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா எதிர்காலத்தில் நீங்க யாருக்கிட்ட சண்டை சச்சரவு கசப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு வேளை இருந்தா இன்னைக்கே போயிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க, சமாதானம் ஆயிடுங்க. உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து. எல்லா கசப்பை எடுத்து போட்டு நான் சொல்றேன் பாருங்க. என்ன பாருங்க, யாருடைய இருதயத்தில் கசப்பு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் கசப்பை பார்த்து கொண்டே இருப்பார்கள். யாருடைய இருதயத்திலே கசப்பு இருக்குதோ அவங்க வாழ்க்கையே கசப்பா இருக்கும். உண்மைங்க. உன் இருதயத்தில் கசப்பை வச்சுட்டு உனக்கு நல்லது நடக்கணும் நீங்க எதிர்பார்க்காத. நடக்கவே நடக்காது நல்லது உன் வாழ்க்கையில். இருதயத்தில் கசப்பு இருந்தால் உன் வாழ்க்கையில் கசப்பு வரும். இருதயத்தில் கசப்பும் கெடுதலும் உள்ளே இருந்தால் உன் வாழ்க்கை நல்லதை பார்க்கவும் முடியாது. நீ கசப்பு நடந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில். கசப்பை வைத்த சவுல் கசப்பாகவே மரித்தான். அப்படிதானங்க? என்ன பாருங்க, சவுல் எப்படி செத்தாரு? அநியாயமா செத்தாரு. யுத்தத்துல அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு, ஆனா உயிர் போல. யுத்தத்துல அடிபட்டுச்சு, ஆனா என்ன போல? உயிர் போல கீழே விழுந்துட்டு இருக்கிறாரு. உயிர் போக மாட்டேங்குது, உயிர் போல. அப்ப சொல்றாரு, ஒரு பையன் அந்த பக்கம் போறான், அவனை கூப்பிட்டு, எப்பா என்ன சாவச்சிடா. ஏன்? சத்துரு விரோதிகள் என்ன சாவடிக்க கூடாது, நீ என்ன சாவடிச்சுன்னு கெஞ்சிரான். அவன் சாவடிக்க மாட்டான், அவன் கம்முன்னு போயிடுறான். இவன் வலி வேதனையிலே அப்படியே இருந்து இவனே ஒரு கத்தியை நட்டுட்டு அந்த கத்தி மேல விழுந்துடுறாரு. விழுந்து இவர் சாவுறாரு. என்னங்க இது? இப்படி ஒரு சாவு வரணுமா? நினைச்சு பாருங்க. அவன் அடிபட்டுட்டான், வெட்டு விழுந்துச்சு, உயிர் போல. இன்னொருத்தனை கெஞ்சிரான், டே என்ன சாவடுறான். அவனை சாவடிக்க மாட்டான், நீ ராஜா, ஐயோன்ட்டு அவன் ஓடிடுறான் ஒரே ஓட்டமா. இவன் பார்த்து கத்தியை நட்டுட்டு அந்த கத்தி மேலேயே போய் இவன் விழுந்து சாவுகிறான். என்னங்க இது? ஏன் இப்படி ஒரு வேதனையான மரணம்? ஏன்? அவன் வாழ்க்கையில கசப்போடு வைத்தான், செத்தான். அதனால்தான் சாவுற வரைக்கும் கசப்பு போல அவன் இருதயத்திலிருந்து. தாவீது காலில் போய் விழுந்திருக்கணும். இவன் சவுலு உயிரா இருக்கும்போது தாவீது காலில் விழுந்து, தாவீதே என்ன மன்னிச்சிடுப்பா என்று அழுது மனஸ்தாப்பட்டிருந்தான்னா அவன் மரண சாவு கர்த்தர் ராஜா மாரி எடுத்திருப்பாரு. அவன் சாவு. கசப்பு, விரோதம், பகை ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கவே கூடாது. சாவுல ரொம்ப வேதனைப்படுவீங்க, முடிவு ரொம்ப வேதனையா இருக்கும். நாமளும் வேதனை எடுத்து போவோம், நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்க முடியாது. அடுத்த காரியம், 4வது காரியம், 4வது விஷயம். நான் சீக்கிரம் போயிடுறேன், டைம் ஆயிடுச்சு. எத்தனாவது விஷயம் சொல்லலாம் இப்போ நான்? 4வது விஷயம் மைண்டில் வைத்துக்கொள்ளுங்க. ஏன் தகப்பன் செய்த தவறு என்ன?
பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்களே, சவுலோட பிள்ளைகள். நான்காவது ஈகோ. சொல்ல, சவுலுக்கு ரொம்ப ஈகோ அதிகம் இருக்கு. அதனால்தான் பிள்ளைங்களை வாழ விடாம பண்ணிட்டார். ஈகோ. ஈகோன்னு என்ன தமிழ்ல? தற்பெருமை. நான் தான் அப்படின்னு இருக்கிறது. ஒருபோதும் அப்படி இருக்காதீங்க. நான் தான் அப்படின்னா அந்த பாதிப்பு உன் புள்ள மேல வரும். அகங்காரம், நான் தான் ரொம்ப டேஞ்சரு. நீங்க நான் தான் போயிடலாம் மேல. ஆனா ஒவ்வொரு நாளும் சொல்லி அழுவோம் பிள்ளைங்க. எங்க அப்பா என்ன பண்ணா, எங்க தாய், எங்க அப்பா என்ன பண்ணா, என் வாழ்க்கை இப்படி. பிள்ளைகள் புலம்புவார்கள். ஈகோ. என்ன ஈகோ தெரியுமா சவுலுக்கு? கவனம் பாருங்களேன். தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது நான் மாத்திரம் 1000, அவனுக்கு மாத்திரம் 10,000. இதான் ஒரு ஈகோ. எங்கிட்ட வச்சு பாரு அவர் ஈகோ. 3 பிள்ளைங்களை உயிர் வாங்கிச்சு. 3 பிள்ளைங்களை வாழ விடவில்லை. எல்லாருக்கும் பயமாக இதில் கேட்கறதுக்கு. அதாங்க உண்மை. சில விஷயம் பைபிள் வந்து நம்மளை குத்தம், சில விஷயம் பிளஸ்ஸிங். உண்மைங்க. ஈகோ வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தை வாழ விடாது. அகங்காரம், நான் எப்பயுமே நான் தான், நானு. நானு சொன்ன ஒருத்தன் வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது. நான் என்ற அகங்காரம் இருந்தது சவுலுக்கு. அதனால் அவன் பிள்ளைகள் வாழ முடியாமல் போனார். கடவுள் பார்த்தாரு. அப்படியாப்பா, அப்படியா அப்படின்னு ஆண்டவர் தலை ஆடி நேர்ந்தார். இவன் மாறுவான்னு. கடைசியில் இவன் செய்த பாவத்தை யார்கிட்ட கேட்கிறார் போயிட்டு? இவன் செய்த பாவம் யார்கிட்ட வருது? யார் மேல வருது? பிள்ளைகளின் இடத்தில். தகப்பனின் அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவன் பிள்ளைகளிடத்தில் நான் கேட்பேன். அதனால என்ன பாருங்க, நம்முடைய குறைகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்மோடு கூட முடியும்படிக்கு ஏசப்பா காலில் விழுந்தணும். அது உன் பிள்ளைகள் இடத்துல போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏசப்பா காலில் விழுந்தணும். நீ சாபங்களை தீக்கிறவர் ஏசப்பா தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தலைமுறைகளை காக்கிறவர் ஏசப்பா. என் பெற்றோர்களின் அக்கிரமங்கள் பிள்ளைகள் மீது வராதபடிக்கு தடுத்து நிறுத்துறவர் கல்வாரின் சிலுவையாக இயேசு கிறிஸ்து தான். சவுலோடைய பாவங்கள் அவன் பிள்ளைகள் மேல வருவதற்கு காரணம் என்ன என்றால், அந்த நாட்களிலே இயேசு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இயேசு நமக்கு இருக்கிறார். ஆமென். தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து அழுது நம் பாவங்களை அறிக்கையிடுவோம் என்றால் ஏசப்பா நம்மையும் நம் பிள்ளையும் காப்பாற்றுவார். உன் கோபம், உன் சாபம் பிள்ளைகள் மேல் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அதனால் சர்ச்சுக்கு ஓடி வரணும், ஜெபம் பண்ணணும், அழுகணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ற ஆண்டவரின் பாதத்துக்கு ஓடி வர வேண்டும். ஏசப்பா என்று கூப்பிட வேண்டும். குறைகளை அறிக்கை செய்ய வேண்டும். நான் பாவி என்று நாம் சொல்ல வேண்டும். என்னிடத்தில் அக்கிரமங்கள் உண்டு ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அப்பா, என் பிள்ளைகளை பாதுகாக்கணும்ப்பா, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ப்பா என்று நீ மனஸ்தாபத்தோடு ஜெபிக்க வேண்டும். உன் குறைகள், உன் அக்கிரமங்கள் உன் பிள்ளைகள் மேல் வராதபடிக்கு இயேசு பாதுகாப்பார். எல்லாரும் அலையிலே சொல்லுங்க. 4வது காரியம் ஈகோ. சவுலுக்கு என்ன இருந்துச்சுங்க? ஈகோ.
அகங்காரம். நான் நான் என்று சொல்லியிருந்தான். ஒருபோதும் வாயில வரக்கூடாதுங்க. அது எங்க நான் பாருங்க, வாயிலே வரக்கூடாது. நான் யார் தெரியுமா? நான் தான், நாங்க தான். ஒருபோதும் சொல்லாதீங்க. மிக 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 ஆபத்தான வார்த்தை அது. இன்றைக்கு சாத்தான் என்று ஒருவன் உருவாவதற்கு காரணமே நான் தான். நான் என்ற வார்த்தை தான். இன்னைக்கு சாத்தான் என்ற ஒரு கூட்டம் உலகத்துக்கு வருவதற்கு காரணம் எது? எல்லாரும் சொல்லுங்க. என்றால் என்ன? நான். அந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு உலகத்துக்கு சாத்தான் வந்துட்டான். எப்படி இருக்கும் சொல்லுங்க. லெட்டர் எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்கும். அதுதான் விடுகைக்கு காரணம். அந்த என்ன பண்றாரு? என்ன பாருங்க, இப்படி வந்து என்ன செய்யுது? எல்லாரும் மனுஷனை கெடுத்து கீழே விழ செய்யுது. இயேசு வந்தார், கிராஸ் ஆகி அது என்னவா மாறிடுச்சு பாரு? சிலுவையாய் மாறி. எப்ப நம்ம கட் பண்ணோம்? எப்படி? சிலுவையை கொண்டு வந்து கட் பண்ணோம். அப்ப என்னவா மாறும்? கிராஸ் ஆய் மாறும். சிலுவையாய் மாறும்போது இரக்கம் உண்டாகும். ஆமென். அடுத்த காரியம், ஐந்தாவது காரியம் முடிச்சிடுறேன். ஐந்தாவது காரியம் பாருங்க. ஐந்தாவது காரியம், சவுலிடத்திலும் ஏலி இடத்திலும் கடவுள் பேசவே இல்லை. தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? சவுலிடத்திலும் ஏலி இடத்திலும் கடவுள் ஏன் பேசல? கடவுள் ஏன் பேசவில்லை? ஏன் பேசல? இப்ப நான் இவங்ககிட்ட ஏனஸ் நான் பேசலன்னா அப்ப எனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? அவ்வளவுதான். ஏனஸ் கிட்ட நான் பேசுறது இல்லை அப்படின்னா காரணம் என்ன? ஏதோ கோபம் உண்டு. ஏலி மீதும் சவுல் மீதும் கடவுளுக்கு கோபம் இருந்ததினால் கடவுள் அவர் இருவரிடம் பேசவே இல்லை. கடவுள் பேசாததனால குடும்பம் அழிக்கப்பட்டது. கடவுள் பேசாததனால சந்ததிகள் ஆசீர்வாதம் இல்லாமல் போனார். கடவுள் பேச வேண்டும். சவுல்கிட்ட கடவுள் பேசவே இல்லையா, அதனால என்ன பண்றாரு? அவரு பேசவே இல்லை. சொல்றாரு, சொப்பனத்தினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் கர்த்தர் என்னோடு பேசவே இல்லை என்று சவுல் சொல்லுகிறார். பேசவே இல்லை. இங்க பாருங்க, இப்ப நம்ம ஏலி கிட்ட வரும். ஏலி என்ன பாருங்க, ஏலி இடத்தில் தீர்க்கதரிசி வந்து பேசினான், சாமுவேல் இடத்தில் தான் கர்த்தர் பேசினார். எல்லாம் பைபிளை படிச்சிருக்கீங்களா? புரியுதா நான் சொல்றது? ஏலி கிட்ட கடவுள் பேசவே இல்லை. நல்லா படிச்சு பாருங்க. நீங்க ஏலி கிட்ட கடவுள் பேசவே இல்லை. ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தான் பேசுறாரு. ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஆள் வந்து ஏலி கிட்ட சொல்றாரு, நீ மாரி தப்பு பண்ணிட்ட, இப்படிலாம் பண்ற, உன் பிள்ளைங்க பண்றாங்களாம், கர்த்தர் நியாயம் பண்ண போறாரு என்று ஒரு தீர்க்கதரிசி வந்தான் ஏலி கிட்ட பேசினான். ஆனால் சாமுவேல் இடத்துல யார் பேசுனது? சொல்லுங்க. 3 முறை சாமுவேல் அழைத்தது யார்? சத்தமா சொல்லுங்க. தேவன். ஏன் ஆண்டவர் ஏலியோடு பேசவில்லை? கோபம். என்ன பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. குடும்பம், எதிர்காலம், நீங்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும். ஆண்டவர்களோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போது, பைபிள் படிக்கும்போது, சர்ச்சுக்கு வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது, பைபிள் ஸ்டடிக்கு வரும்பொழுது, உபவாசத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ பாதுகாக்கப்பட முடியும். கர்த்தர் என் கூட பேசுறாரா, கர்த்தர் என் கூட பேசுவாரா, ஆண்டவரே என் கூட பேசும் என்று ஜெபம் பண்ணிட்டு நீங்க சர்ச்சுக்கு வரணும். இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. ஒருவேளை கர்த்தர் உங்களோடு கூட பேசவில்லை என்றால் ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகிறது.
இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுறது இல்லை, அலட்சியமா நீங்க போயிட்டீங்கன்னா உங்க காலம் முடிஞ்சிடும். நாளைக்கு உங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். சவுலோடு ஆண்டவர் பேசவில்லை, ஏலியோடு ஆண்டவர் பேசவில்லை. இன்னொன்னு சொல்றேன், கவனிங்களேன். 3 முறை சாமுவேலை கூப்பிட்டது யாரு? என்னன்னு கூப்பிட்டாரு? எத்தனை முறை கூப்பிட்டாரு? 3 முறை கூப்பிட்டாரு. அப்படிதானங்க? இது சாமுவேலு கேக்குது, ஆனா ஏலி கேட்கல. யாரு கேக்குது? சாமுவேலு கேக்குது. அவன் ஓடி போய் யார்கிட்ட கேட்கறான்? அவன் ஏலி கிட்ட கேட்கறான். ஐயா, என்னை கூப்பிட்டீர்களா? 3 வாட்டி கேட்கறான். அந்த மண்டைக்கு கேட்கல. எந்த மண்டைக்கு? ஏலி மண்டைக்கு கேட்கல. குழந்தை கேக்குது. ஏலிக்கு தேவ சத்தம் கேட்கவில்லை. சபைக்கு வரும்போது அநேகரோடு கர்த்தர் பேசுவார். உங்ககிட்ட பேசுறாரா? ஏலிய போல ஒன்னும் கேட்காம போயிடாத இங்கிருந்து. இது கர்த்தர் பேசும் இடம், இது தேவன் பேசும் இடம். ஏலிய போல ஒன்னும் கேட்கல, எனக்கு ஆண்டவர் ஒன்னும் பேசலன்ட்டு ஒருபோதும் இங்கிருந்து போகக்கூடாது. நீ தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி பாடல் பாடி கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு நீங்க ஆராதனைக்கு வர வேண்டும். அப்பொழுது அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். சாமுவேலுக்கு கடவுளுடைய சத்தம் கேட்டது, அவன் உயர்த்தப்பட்டான். ஏலிக்கு கடவுளுடைய சத்தம் கேட்கவில்லை, அவன் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. எவ்வளவு ஆபத்து பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? சவுலோடு ஆண்டவர் பேசவில்லை. அடுத்தது இன்னொருத்தர் யாரு? ஏலியோடும் பேசவில்லை. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இதெல்லாம் எங்க அடி வாங்குதுன்னா பிள்ளைங்க கிட்ட போய் அடி வாங்குதெல்லாம். ஸ்தோத்திரம். கடைசி காரியம், சவுல் தேவனை விட்டு போனான். என்ன செய்தான்? தேவனை விட்டு தூரம் போனான். எங்க போனான்? சூனியக்காரி கிட்ட போனான். சூப்பர்ல. அவனை அப்படியே அழகா ஆண்டவர் வாழ வச்சிருவாரு. சவுலு தேவனை விட்டு போனான். எங்க போனான்? யார்கிட்ட போனாங்க? குறி சொல்றவங்க கிட்டையும் சூனியக்காரிகிட்டும் போனார் அவர். இந்த பாவம் அவன் பிள்ளைகளை வாழ விடவில்லை. யார் செய்ய தப்பு? என் புள்ள நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், அதனால நான் போயிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டுன்னு வரேன். எங்க போய் கேட்க போற? அவன் ஒன்றும் இல்லை, அந்த வெத்தலையில் வச்சு எது சொல்றாங்களாம். எதுல வச்சு? வெத்தலையில் வச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்களாம்? உன் பொண்ணு நல்லா இருக்கும், என் பையன் நல்லா இருக்கும். எப்போ நடக்கும் என் பொண்ணு கல்யாணம்? என் பையனுக்கு எப்போ நடக்கும்? என்ன வெத்தலை எப்படி மடிக்கிற கடவுள் அப்படி மடிச்சிடுவோம். அப்புறம் ஒருபோதும் தேவனை விட்டு அந்நிய காரியங்களுக்கு ஒருபோதும் போகக்கூடாது. பெற்றோர்கள் கடவுளை விட்டு சூனியக்காரர்கிட்ட போனா பிள்ளைங்க வாழ முடியாம போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய தப்புங்க இது. ஆனா அவரை கேட்ட என்ன சொல்லுவாரு? என் கூட கடவுள் பேசல, அதனால நாங்க போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சவுலே ஏன் சூனியக்காரர்கிட்ட போனேன் அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவாரு? அவரு என்னங்க சொல்லுவாரு? இப்ப அஜய் போய் கேட்கிறார் சவுல் கிட்ட போயிட்டு, சவுல் சார் ஏன் சார் அங்க போனீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்? சவுல் என்னங்க சொல்லுவாரு? நான் என்ன பண்றது, அவர் கடவுள் என்கிட்ட பேசினால தான் அங்க போயிட்டேன். கடவுள் சரி, அப்ப கடவுள் பேசாத காரணம் யாரு? அத்தை ஒத்துப்பாரு அவரு? கடவுளுடைய சத்தம் கேட்காத காரணம் யார்? கடவுள் பேசாததுக்கு காரணம் யார்?
அதான் நம்ப. தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் தேவனுக்கு தெரியும். தலைமுறைகளை பாதிக்க செய்யும் கர்த்தருக்கு தெரியும். உன் மூலமாய் உன் தலைமுறை பாதிக்கப்படக்கூடாது. உன் மூலமாய் உன் சந்ததி பாதிக்கப்படக்கூடாது. அதற்கு நாம் காரணமா இருந்துடாதீங்க தயவுசெய்து. நீங்க சவுல் குடும்பமே அழிஞ்சு போச்சுங்க. ஒரு ஆள் அவ குடும்பம் க்ளோஸுங்க. ஒரே ஒரு ஆளால குடும்பமே. ஒரு புள்ள நல்லா இருந்திருக்கலாம், அந்த யோனத்தான் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். பாவம், தாவீது எவ்வளோ உதவி பண்ணான். படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? தாவீதுக்கு எவ்வளோ உதவி பண்ணவன். தாவீதுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், உயிருக்குயிரான நண்பன் யோனத்தான். அவன் கூட செத்துடுறாங்க. காரணம் அவங்க அப்பம் பண்ண தப்புங்க. பிள்ளைங்க காவு வாங்கிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. பொறுப்பில்லா இருந்தாலும், கடவுளுக்கு கீழ்ப்படியா இருந்தாலும், கசப்பு, ஈகோ, குறைகள், பாதிப்பு எங்க வருது பாருங்க. நிறைய பேர் நான் சொல்லலாம் சரியில்லை, அவன் பிள்ளைங்க கஷ்டப்படுது, அதுதான் நமக்கும் வரும். நன்மை செய்யுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், தாழ்த்துங்கள், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவர் பாதத்தில் இடுங்கள். உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மை தாங்கும் தேவன், நம்மை உருவாக்கும் தேவன். ஸ்தோத்திரம். பெற்றோர்களின் தவறை, பெற்றோர்களின் பாவத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பார் தேவன். எல்லாரும் தாழ்த்துவோம். கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுங்க.